அமெரிக்க நாட்டிலே ஐநா மாநாட்டிலே இந்திய பிரதமர் மோடி அவர்கள் முதல் முறையாக சிறப்புரையாற்ற பறந்து சென்ற கதையிலிருந்து செவ்வாய்க்கு போன மங்கள்யான், ஆசிய விளையாட்டுல இந்தியா, போராட்ட களத்துல தமிழ்நாடுன்னு சும்மா சுத்தி சுத்தி பிச்சு உதற வந்திருக்கு. நம்ம கலகலப்பான கலக்கல் பேப்பர் தோசை. தந்தனக்க 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 தந்தனக்க. கூடாது பக்ஷே கூடாது, ஐநா மன்ற கூட்டத்தில் பங்கேற்க கூடாது. ராஜபக்சேவுக்கு எதிராக தமிழர்கள் போராட்டம். ஐநா மன்ற அரங்கில் முற்றுகை போராட்டம். அமெரிக்காவில் குவிந்தனர் புலம்பெயர் தமிழர்கள். இங்கேயும் போராட்டம், தேசோவின் போராட்டம். இலங்கை அதிபருக்கு எதிர்ப்பு. கருப்பு தினம் அனுசரிப்பு. கருப்பு சட்டை, கருப்பு கொடி, கருப்பு சின்னம் அணிந்து தமிழர்கள் எதிர்ப்பு. வீதி வீதியாய் ஆர்ப்பாட்டம். நாம் தமிழர் கட்சி சென்னையில் ஆர்ப்பாட்டம். ஐநா மன்ற கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க அமெரிக்கா பயணம். 5 நாள் பயணம், 50க்கு மேலே நிகழ்ச்சிகள். இந்தியா சார்பில் பங்கேற்க திட்டம். வண்ண வண்ண அட்டை சென்னையில், வண்ண அட்டை வாக்காளர் அடையாள அட்டை, புது வாக்காளர் அனைவருக்கும் தொகுதி வாரிய விநியோகம். பொருளாதார வளர்ச்சியில் கடைசி இடத்தில் இருப்பது பற்றி தமிழக அரசுக்கு கவலை இல்லை. மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பச்சை பசேல் தேயிலைக்கு தமிழக அரசு உதவிக்காரன். ஊட்டி தேயிலை திட்டத்தில் ஈட்டும் லாப பணத்தில் பசுந்தேயிலைக்கு பங்கு. குறைந்தபட்ச விலைக்கு முதல்வர் உத்தரவாதம். கூடாது கூடாது கூடுதல் அணு உலை கூடாது. 3வது 4வதாய் கூடன் குளத்தில் கூடாது. தொடக்கத்திலே தடுத்து நிறுத்த அணு உலை எதிர்ப்பாளர் கோரிக்கை. அரசியல் தலைவர்களும் கோரிக்கை. மேலும் மேலும் மக்களுக்கான சந்தேகம் வலுப்படுகிறது. ஆபத்துகளை பற்றி அச்சம் அதிகப்படுகிறது என்பதுதான் செய்தி. எனவே கூடப்படும் அணுகுலையில் 3வது 4வது அணுகுலைகளை தொடங்கவே கூடாது. அதை இந்திய அரசு கைவிட வேண்டும். அதற்காக இந்த கூட்டமைப்பு தீவிரமாக போராடும். பொது போக்குவரத்தில் பிரச்சனையா, பொதுமக்களுக்கு பிரச்சனையா? தீர்க்க குழு அமைக்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மாநகர பேருந்துகளில் நடக்கும் பிரச்சனை பற்றி 3 குழுவில் விசாரணை. அந்நிய நேரடி முதலீட்டிற்கு இந்தியாவில் வரவேற்பு. சிவப்பு கம்பள வரவேற்பு. மேக் இன் இந்தியா திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர். அம்பானி, பிர்லா, மிஸ்ட்ரி, பிரேம்ஜி தொழிலதிபர்கள் திரளாக பங்கேற்பு. இந்தியா சீனா இடையே எல்லையில் தொடரும் தொல்லையை உடனே தீர்க்க எல்லையில் ராணுவம் குவிப்பு. லடாக்கில் கூடினர் உயரதிகாரிகள். வண்ண வண்ண ஓவியம் எல்லாம் நீரில் நீந்தும் மீன்களாய் மாறி ஜப்பான் நாட்டில் சிறப்பு காட்சி காட்சி. ஓவியம் தீட்டிய குழந்தைகள் காட்சியை பார்த்து மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆசிய ஹாக்கி ஆடவர் போட்டியில் பாகிஸ்தானிடம் தோற்ற இந்தியா சீனாவோடு மோதல். சூப்பரான செய்தி, நம்ம செய்தி. ஐநா மாநாட்டுக்கு போகும் இந்திய பிரதமர் மோடி பாகிஸ்தான் பிரதமரோடு சந்திப்பை தவிர்க்க, இனப்படுகொலை குற்றவாளியான இலங்கை அதிபர் ராஜபக்சேவுடனான சந்திப்பையும் தவிர்க்க வேண்டும் என பாமக ராமதாஸின் அறிக்கையை கோருகிறார் நமது தினசரி அறிக்கை செய்தியாளர். விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வுக்கு மத்தியில் தொடர்ச்சியாக மின் கட்டணத்தை உயர்த்த ஒரு அரசு தேவையா என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளதாக தாவி பாய்கிறார் நமது பின்னங்கால் பாய்ச்சல் செய்தியாளர். அடுத்தடுத்து நடந்த 6 கட்ட பேச்சுவார்த்தையும் தொடர் தோல்வி கண்டதால் NLC தொழிலாளர்கள் மத்தியில் போராட்ட குரல் உயர்ந்து வருவதாக ஒதுங்கி நிற்கிறார் நமது மின் உற்பத்தி செய்தியாளர். டன்னாக சீன பட்டாசை இறக்குமதி செய்த வழக்கை CBI எடுத்து நடத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு போட்டுள்ளதாக சுத்திலை தட்டுகிறார் நமது பொட்டு வெடி செய்தியாளர். மத்திய அரசுக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தரில் போராடிய இளைஞர் காங்கிரசின் போராட்டத்தில் வெடித்த வன்முறையால் போலீஸ் தடியடி நடத்தியதாக கூட்டத்தை கலைக்கிறார் நமது குழப்பமில்லா செய்தியாளர். ஏற்கனவே எல்லை பிரச்சினை உச்சியில் நிற்க இந்தியாவின் மேக் இன் இந்தியா திட்டம் போல் மேட் இன் சைனா திட்டத்தை சீன அரசு தொடங்கியுள்ளதாக சந்தைக்கு வருகிறார் நமது சுதேசி செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு தாவுகிறோம். மங்களகரமா எது நடந்தாலும் கூட்டமா குடும்பமா சந்தோஷம் பொங்குறத பார்த்துருக்கோம். இந்த மங்கள்யான் பறந்து போனதுக்கு உலகமே வியந்து நிக்க நாடே கொண்டாடிக்கிட்டு இருக்கு.
பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தை பல நாட்கள் பயணம் செஞ்சு வண்ண வண்ண படம் எடுத்து அனுப்பி செவ்வாயில போய் சோதனை செய்யறது, கண்காணிப்பு செய்யறது, கவனமா சுத்தி சுத்தி வர்றதுன்னா சும்மாவா? நிலாவுல பாட்டி வடை சுட்டாங்கன்னு நம்ம தமிழர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே கதை சொல்லி இருக்காங்க. அந்த கதையெல்லாம் தாண்டி நிஜமாவே விண்வெளியில கால் பதிச்சு அசத்தி இருக்காங்க நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள். ஆமாங்க, மங்கள்யான்ங்கிற விண்கலத்தை வெற்றிகரமா செவ்வாய் கிரகத்துக்கு விட்டிருக்காங்க இஸ்ரோ விஞ்ஞானிகள். செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட மங்கள்யான் அந்த கிரகத்தை ஒட்டிய சுற்றுவட்ட பாதையில நம்ம விஞ்ஞானிகள் கணிச்ச மாதிரியே கன கச்சிதமா ஒட்டிக்கிச்சாம். இந்த மாதிரி விண்கலம் அனுப்புறது ஒன்றும் லேசுப்பட்ட காரியம் இல்லைங்க. அதுவும் நம்ம இந்தியாவுக்கு இது ஒரு புதிய மைல் கல்லுன்னு கூட சொல்லலாம். 460 கோடி ரூபாய் செலவுல விண்ணை எட்டி இருக்கிற மங்கள்யான் போன வருஷம் 2013 தன் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கு. விடாமுயற்சியோட 325 நாள் விண்ணுல பறந்து செவ்வாயை அடைஞ்சிருக்கோம். அத்தோட இனி அந்த கிரகத்தை பல கோணங்கள்ல நமக்கு படம் போட்டும் காட்ட போகுதாம். செவ்வாயை நாம வாயை பொளந்து பார்த்த காலம் போய் இன்னைக்கு அதன் பக்கவாட்டிலேயே பக்காவா இடம் பிடிச்சிருக்கோம். நாம இடம் பிடிச்சது அங்க மட்டும் இல்லைங்க, விண்வெளி ஆராய்ச்சியில பழம் தின்னு கொட்டை போட்ட நாடுகள்னு சொல்லக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா, ரஷ்யா கூட தான். அத்தோட செவ்வாய் கிரகத்துல கால் பதிச்ச முதல் ஆசிய நாடுங்கிற பெருமையும் நம்ம இந்தியாவுக்கு தான் சேரும். மங்கள்யான் பயணத்தை நேர்ல பார்க்க இஸ்ரோவின் விண்வெளி மையத்துக்கு வந்திருந்தாரு பிரதமர் நரேந்திர மோடி. மங்கள்யானின் வெற்றி பயணத்தை பத்தி பிரதமர் மோடி, இந்திய அணி கிரிக்கெட்ல ஜெயிச்சா நாடே கொண்டாடுது, ஆனா நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகளோட இந்த சாதனை அதைவிட 1000 மடங்கு உயர்ந்தது. இது இந்தியர்கள் எல்லாரும் கொண்டாட வேண்டிய தருணம்னு பெருமிதப்பட்டவர். கற்பனையில கூட நாம நினைச்சு பார்க்க முடியாத சில விஷயங்களை நம்ம விஞ்ஞானிகள் நிஜத்துல செஞ்சு காட்டி நம்ம திறமையை நிரூபிச்சிருக்காங்க. உலகத்துக்கே சவால் விடுற வகையில நமது விஞ்ஞானிகள் செயற்பட்டு இருக்காங்கன்னு இஸ்ரோ விஞ்ஞானிகளை விண்ணளவு பாராட்டி இருக்காரு. மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷனுங்கிறதை மாம்னு சுருக்கி சொன்ன பிரதமர், நம்ம மாமும் செவ்வாய் கிரகமும் நேர்ல சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லி இருக்காரு. மங்கள்யான் சாதனைக்காக இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியிலிருந்து நாட்டில் உள்ள பல தலைவர்களும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அட, விண்வெளி சாகசங்கள்ல புகழ்பெற்ற நாசாவும் நம்ம விஞ்ஞானிகளை வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. விண்வெளி அரங்குல சர்வதேச நாடுகளுக்கிடையே ஒரு அரியணையை போட்டு நம்ம இந்தியாவை அமர வச்சது மங்கள்யான் புகழ் இஸ்ரோ விஞ்ஞானிகள். அவர்களுக்கும் இந்த மங்கள்யான் திட்டத்தோட இயக்குனரா இருந்து செவ்வாய் பயணத்தை செவ்வனே செய்து முடிச்ச நம்ம தமிழ் விஞ்ஞானி சுப்பையா அருணன் அவர்களுக்கும் ஒரு சல்யூட். எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, கூட்டுக்கட்சி, கூட்டணி கட்சி, வந்த கட்சி, போன கட்சி, எல்லா கட்சி தொண்டர்களும் ஒன்னா கூடி மொத்தமா கொத்து கொத்தா இலங்கை அதிபருக்கு எதிராக கண்டன போராட்டத்துல குதிக்க, ஒரே நோக்கத்துக்காக ஒரே கோரிக்கைக்காக போராட்டம் நடத்தினாலும் தனி இடத்துல தனி மேடையில தனியே தன்னந்தனியே தான் நாங்க போராடுவோம்னு தனி வழியில போராட்டம், ஆர்ப்பாட்டம், மறியல், கைதுன்னு பரபரக்கு மத்தியில அலப்பறைய கிளப்புறாங்க நம்ம அரசியல்வாதிங்க. தமிழ்நாட்டில் நடந்த இந்த உள்ளாட்சி இடைத்தேர்தல் இருக்கு இல்லையா, அதை திமுக போன்ற பல கட்சிகள் புறக்கணித்தாலுமே நாங்கள் ஜனநாயகத்துக்கு மதிப்பு கொடுக்குறோங்க. அதனால தான் நாங்கள் எதிர்த்து நின்னோம். யாரை எதிர்த்து நின்னோம்? ஆளுங்கட்சியான அதிமுகவை. எங்களை எதிர்த்து பணபலம், மிரட்டல், அதிகார துஷ்பிரயோகம் ஏகப்பட்டது இருந்தாலுமே அந்த தேர்தல் களத்தில் இருந்த ஒவ்வொரு பாஜக தொண்டனுக்குமே தெரியுங்க, இது தேர்தல் களம் இல்லை, போர்க்களம்னு சொல்லிட்டு மக்களுக்கே இந்த அதிகாரம் நிறைந்த ஆட்சியில் இந்த இடைத்தேர்தலில் வந்து நம்பிக்கை கிடையாதுங்க. அதனால தான் ஓட்டு எண்ணிக்கை அதிகமாக கம்மியாக இருக்குது. இன்னொரு பக்கம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோங்க. என்னன்னா, எங்களுக்கும் அதிகமான ஓட்டு கிடைச்சிருக்குல்ல, தமிழ்நாட்டோட ஒரு புதிய சக்தியாக பாஜக எழுந்துட்டு வருதுங்க. இந்த மாதிரி எங்களுக்கும் நம்பிக்கை இருக்குது இல்ல அப்படின்னு சொன்னது நான் இல்லைங்க, பாஜக தமிழிசை சவுந்தரராஜன். பலோன் காங்கிரஸ் கட்சியில மொத்தம் 5 மூத்த செய்தி தொடர்பாளர்கள் இருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாம 15 செய்தி தொடர்பாளர்கள் இருக்காங்க. இனிமேல் காங்கிரஸ் சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த செய்தியா இருந்தாலும் சரி, எந்த முடிவுகளா இருந்தாலும் சரி, இவங்க மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மற்றபடி கட்சியோட பொது செயலாளராக இருக்கவங்க அவங்களோட மாநில பிரச்சனைகளை மட்டும் மீடியாவுக்கு சொன்னா போதும். இனிமேல் அன்றாடு நடக்கிற காங்கிரஸ்ல நடக்கிற பிரச்சனைகளை இவங்க மட்டும்தான் மீடியாங்களுக்கு சொல்லணும். பலோன் இப்படி சொன்னது நான் இல்லைங்க,
காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அஜய் மக்கான். பூவு பூவு பூவு, முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ, கனகாம்பரம், பூ வாங்கலையோ பூவு. எங்க கட்சியை சேர்ந்தவங்க யாரும் மோசடிக்காரவங்க இல்லைங்க. சாரதா நிதி நிறுவன வழக்கில் எங்கள் கட்சியை சார்ந்தவங்களுக்கு யாருக்காவது தொடர்பு இருந்தாலோ இல்லை எந்த விதத்துலையாவது சம்மந்தப்பட்டிருந்தாலோ அதை நிரூபிச்சிங்கன்னா இப்போவே நான் அரசியலை விட்டு போக தயாராக தாங்க இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக தான் சிபிஐயை பயன்படுத்துகிறாங்க. இப்போ கூட மேற்கு வங்காள மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய நல்ல எண்ணங்களையும் அவங்களோட மதிப்பை கலங்கப்படுத்துகிற வகையிலையும் தான் அதுக்காக மட்டும்தான் சிபிஐயை நம்ம மத்திய அரசாங்கம் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கட்சி சம்மந்தமாக இருக்கிற விஷயங்களை அது சம்மந்தமாக புரளிகளை கிளப்புறவங்க யார் அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்களுக்கு எதிராக வீதியில் இறங்கி எங்களுடைய தொண்டர்கள் போராடவும் போகிறாங்க. பூவு பூவு பூவு. ஆட இப்படி சொன்னது யாருன்னு கேட்குறீங்களா? வேற யாரு? திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் முகுல் ராய். ஏங்க நம்ம குடியரசுத் தலைவர் பேசுனது ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கிறதா இருக்குங்க. பின்ன என்னங்க, இந்தியாவோட அலுவல் மொழியான ஹிந்தியை எல்லாரும் பிரபலப்படுத்துறதுக்கு பாடுபடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இணையதளங்கள் இருக்கு பாருங்க, அதையும் ஹிந்தி மொழியிலேயே உருவாக்கணும்னு பேசியிருக்காரு. ஒரு நாட்டோட குடியரசுத் தலைவர் அந்த நாட்டில் இருக்க எல்லா மொழியும் சமமாக தானே பாவிக்கணும். ஆனால் இவர் இப்படி பேசுனது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது, வருத்தமாக இருக்குங்க. சரி, இவர் தான் இப்படி பேசினாருன்னு பார்த்தா அதே விழாவில் பேசினாரு இந்த மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். அவர் என்னடானா நம்ம பிரதமர் மோடியா இருக்காங்கல்ல, அவங்க எந்த வெளிநாட்டு தலைவர் வந்தாலும் அவர்கிட்ட ஹிந்தியில் தான் பேசுறாரு. அவ்வளவு ஏங்க, ஐநா சபையிலே ஹிந்தியில் தான் பேசுறாரு. இந்த சமஸ்கிருதம் இருக்கு பாருங்க, அதுதான் எல்லா மொழிக்கும் தாய்மொழி. ஹிந்தி உள்பட்ட மொழிகள் எல்லாமே சகோதர மொழிகள்னு சொல்றாருங்க. ரொம்பவே வருத்தங்க. ஒன்னே ஒன்று சொல்றேன், குடியரசுத் தலைவர் பேசினாரு பாருங்க, அதை ஏத்துக்கவே முடியாது. ராஜ்நாத் சிங் பேசுனது கண்டனத்துக்குரியது சொல்லிட்டேன். அண்ணாச்சி இப்படி கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொன்னவங்க திமுக தலைவர் கருணாநிதி இருக்காங்களா? அவங்க தான். எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நகைச்சுவை நடிகன்னா மக்களை மட்டும் சிரிக்கக்கூடாது, அவங்கள வச்சு படம் பண்ணுறா பாருங்க, அந்த ப்ரொடியூசரையும் சிரிக்க வைக்கணும். அது ஏன்னா இந்த காலத்தில் எல்லா நகைச்சுவை நடிகளும் பல கோடிக்கு சம்பளம் கேட்குறாங்களே, எல்லாம் நியாயமா? ஒரு நேரத்தில் எங்கிட்ட 1500 ரூபாய் சம்பளம் வாங்கின அதே நடிகர் இந்த காலத்தில் கோடி கணக்கில் கேட்குறாராம். இது எந்த இடத்துல நியாயம் சொல்லு பாருங்க. அந்த காலத்தில் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் படம் நடிப்பாங்க. அப்போ வந்து மக்களையும் சிரிக்க வச்சாங்க, ப்ரொடியூசரையும் சிரிக்க வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு மக்களை மட்டும்தான் மக்களை சிரிக்க வைக்கிறாங்க, ப்ரொடியூசர்லாம் அழ வைக்கிறாங்க. எல்லாம் நியாயமா? அதெல்லாம் மாறணும். ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் இந்த மாதிரி புலம்புனது நான் இல்லைங்க, நடிகர் டி ராஜேந்தர். ஐஸ் பாலைஸ் கப்பைஸ் குச்சைஸ்.
தீவிரவாதிகளை அடக்கி ஒடுக்கி அடியோடு ஒழிக்கணும்னு உலகம் பூரா படையை அனுப்பி நாட்டாம செய்யற அமெரிக்கா தீவிரவாத இயக்கம்ங்கிற பேர்ல யாரு வந்தாலும் அதுல சேர சொந்த நாட்டு மக்களை அனுமதிக்க கூடாதுன்னு எல்லா நாட்டையும் ஒன்னா சேர்த்து தீர்மானம் போட வச்சிருக்காங்க ஐநா மன்றத்துல. அதாங்க இன்றைய கருத்து படம். கார்ட்டூன். நான் சத்தம் போட்டு பேச ஆரம்பித்தால் மத்திய மாநில அரசுகள் மட்டுமல்ல, அண்டை நாட்டு தலைவர் மட்டுமல்ல, ஐநா சபை மாநாட்டிலே கூடி பேசலாம் என்று காத்திருக்கும் உலக தலைவர்கள் அத்தனை பேரும் தெரித்து ஓடிவிடுவார்கள். யாரா இது புதுசா கிளம்பி வந்திருக்காங்க? ஆச்சரியம் வாய புழக்குதா? வேற யாரு? நம்ம உலக புகழ் இடிதாங்கி. வாங்கய்யா வாங்க, அள்ளிவிட வாங்க. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எல்லோரும் போனீர்களே, என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லி இருப்பீர்களா? என்னை பொறுத்தவரையில் வாழ்க்கை ஒரு விளையாட்டு மைதானம் போன்றது. மைதானம் என்று ஒன்று இருந்தால் அங்கே பால் இருக்கும், பால் ஒன்று இருந்தால் அங்கே ஒரு கோல் இருக்கும். கோல் போட வேண்டும் என்றால் அங்கே ஒரு கோல் போஸ்ட் ஒன்று இருந்தே ஆக வேண்டும். எல்லோருக்கும் ஒரு கோல் இருக்க வேண்டும். கோல் போட வேண்டும் என்றால் போடுபவனுக்கு முதலில் கால் இருக்க வேண்டும். கால் இருந்தால் மட்டும் போதுமா? குறிக்கோள் இருக்க வேண்டும். இந்த உண்மையை தெரிந்து கொண்டதால் தான் இந்த ஓடுகாலி கோலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன கிழித்து விட்டாய் என்று நீங்கள் கேட்பது என் காதில் கேட்கிறது. எத்தனை கோல் போட்டேன் என்பது முக்கியமில்லை, எத்தனை முறை மண்ணை கவ்வினேன் என்பதுதான் முக்கியம். என் மீசையில் மண் ஒட்டாமல் நீங்கள் என்றாவது பார்த்து இருக்கிறீர்களா? உள்ளாட்சி இடைத்தேர்தலில் ஒரு கால் ஓட்டு கூட வாங்காமல் குப்புற விழுந்தேனே. கீழே விழுந்தால் மீசையில் மண் ஒட்டும் என்பதுதானே அறிவியல் உண்மை. அதற்காக மீசையிலே மண் ஒட்டவே இல்லை என்று என்றாவது உங்களிடம் கூறியிருக்கிறேனா? மீசை என்று ஒன்று இருந்தால் மண் ஒட்டத்தான் செய்யும். மீசை ஆசைப்பட்டால் மட்டும் மண் ஒட்டி விடுமா? அதற்கு கடுமையான பயிற்சி வேண்டும். பழக பழகத்தான் மீசை மேலே மண்ணுக்கு ஆசை வரும். பின்னர் வந்து ஓடி ஒட்டி கொள்ளும். எனவே விழ விழ எழ மறுக்கும் என்னுடைய மீசையில் எந்த மண்ணும் ஒட்டாதவாறு மீசையை ஒட்ட மழிக்க நடக்கும் சதியை முறியடிப்பேன் என்று கூறி வாக்களிக்காமல் என்னை மண்ணை கவ வைத்த வாக்காளருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசியல்ல 1000 தான் முரண்பாடு இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசி பழகிறது வடநாட்டுல சகஜமான ஒண்ணு. ஆனா நம்ம ஊர்ல வடை டீ குடிக்கிறதுக்கு கூட 2 கட்சிக்காரங்க ஒன்னா சேர்ந்து போக மாட்டாங்க. அப்படியே அரசியல் தலைவர்கள் எங்கேயாவது ஒன்னா சந்திக்க வாய்ப்பு கிடைச்சா என்ன கூட்டணி பேச்சான்னு கொக்கிய போட ஆரம்பிச்சிடுவாங்க. கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போன இடத்துலயும் அப்படி பேச்சு கிளம்ப வருது பாருங்க நம்ம ரிலீஸ். புதுசு புதுசா அறிவிப்புகளை தமிழக அரசு அள்ளி அள்ளி விட, புதுசு புதுசா திட்டங்களை மத்திய அரசு தொடங்கி வைக்க, ஐநா மாநாட்டு பரபரப்புக்கு மத்தியில அகில உலக செய்திகள் எல்லாம் உங்க வீட்டு டிவி போட்டியில ஆற அமர அலசி ஆராய, நாளைக்கு காலையில பேப்பர் தோசை உங்க வீடு தேடி வரும். டன் கணக்கா எதிர்பார்ப்போட அது வரைக்கும் காத்துருங்க நம்ம புது யுகத்துல. தந்தனக்க 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 தந்தனக்க. பல செய்தி சுவையாய் வருது, தர்பார் தருது, சூடாய் வருது. சூப்பரான செய்தி, நம்ம செய்தி.